கொடுவாய் பங்காம்பாளையம் சாலையில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் நகரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். பல வருடங்களாக குடிநீர், தார் சாலைகள், மின்சாரம், பஸ் போக்குவரத்து, கழிவுநீர் கால்வாய் போன்ற வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் ஊர் தலைவர் ஜனா, சமூக ஆர்வலர் பாலாஜி ஆகியோர் தலைமையில் ஊர் பொதுமக்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆகியவற்றை திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறினார்கள். கொடுவாய் பங்காம்பாளையம் சாலையில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் நகரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். பல வருடங்களாக குடிநீர், தார் சாலைகள், மின்சாரம், பஸ் போக்குவரத்து, கழிவுநீர் கால்வாய் போன்ற வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் ஊர் தலைவர் ஜனா, சமூக ஆர்வலர் பாலாஜி ஆகியோர் தலைமையில் ஊர் பொதுமக்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆகியவற்றை திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறினார்கள். திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகே உள்ள சக்தி விநாயகபுரத்திலிருந்து சாய்ராம் நகர் நிழலி கிராமத்தில் உள்ளது எங்கள் ஊர். சாய்ராம் நகர் அரசு இருக்கு. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பத்தினர்கள் வசித்து வருகிறார்கள். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதிங்கிறது தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, இதெல்லாம் ஒரு வசதிகளாக இல்லாத காரணங்கள் நிறைய இருக்கிறது. ரெண்டாவது, போக்குவரத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. இந்த பக்கத்து ஊரில் செட்டிப்பாளையத்துக்கு குண்டடத்துக்கு பஸ் போகிறது எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு போகணும்னு எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த விஷயமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுலாம் கொடுத்துட்டோம். அவங்களாம் அதிகாரிலாம் நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. ஒரு ட்ரிப் அதிகாரிலாம் எங்கள் ஊருக்கு பார்த்துட்டு போனாங்கன்னா எங்களுக்கு, எங்கள் ஊருக்கார மக்களுக்கும் இந்த அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு உறுதுணையாக எங்கள் ஊர் தலைவர் ஜனா அவர்கள் முழு முயற்சியின் பேரில் தான் நாங்கள்லாம் இந்த நடவடிக்கை எடுத்து வரோம். என் பேர் பாலாஜி. வணக்கங்கண்ணா. நான் சாய்ராம் நகர் ஊர் தலைவர் ஜனாண்ணா. நாங்கள் ஏற்கனவே போராட்டம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்கண்ணா. போராட்டம் கேஸும் போட்டாங்க. அந்த போராட்ட கேஸ் இப்போதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் முடிஞ்சு போயிருக்கும் போல. நான் சாய்ராம் நகர்லேருந்து பேசுகிறேன். இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து ஒரு 4-5 வாட்டி மனு கொடுத்துருவாங்கண்ணா. எந்த மனுவும் இன்ன வரையும் யாரும் எந்த ஒரு இது எடுக்கல. தெருவிளக்கு இல்லை, தண்ணி இல்லை, ரோடு இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் உள்ள வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 350-400 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டு ஐடியே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 350-400 ஓட்டு ஐடி இருக்கும். ரேஷன் கார்டும் மாற்றியாச்சு, எல்லாம் மாற்றியாச்சு. இந்த பிரச்சனையில யாருமே எடுத்துக்கல அப்படின்னீங்கன்னா நாங்கள் இந்த ஓட்டு ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே மொத்தமாகவே கலெக்டர்கிட்டே கொடுத்துடலான் இருக்கோம். அதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லேடிஸும் சுத்தமாக போக முடியல, வர முடியல அந்த இருட்டுனால. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம். எங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் சாய்ராம் நகர் அரசு மிகவும் பிரதிஷ்ட பெற்ற இப்போ ஒரு 1 வருடம் தான் ஆயிடுது. மஞ்சள் அருள்மிகு ஸ்ரீ மஞ்சள் மாரியம் கோயில் கும்பாபிஷேகத்திலிருந்து 1 வருடம் தான் இருக்கிறது. மற்றும் பத்திரகாளி அம்மன் கோயில் சாய்ராம் கோயிலில் இருக்கிறது. 2வது கணக்கம்பட்டியாருடைய வழி சித்திரப்பீடம் ஒன்று கட்டி கொண்டு வருகிறார்கள். அதுவும் கூடிய விரைவில் கூட திருவிழா நடைபெறும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.